ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம இன்னைக்கு சுண்டைக்காய் துவையல் எப்படி பண்ணுறது, சுண்டைக்காய் துவையலோட நன்மைகள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் நம்ம வாரம் ஒரு முறை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அது ஒரு நேச்சுரல் டீவார்மிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்ம வயிற்றில் புழுக்கள் அதிகமாகும் பொழுது நமக்கு பல உடல் உபாதைகள் வரும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும், அதே போல் பிறப்புறுப்பில் நமைச்சல், குழந்தைகளுக்கு ஆசன வாயில் நமைச்சல், அடிக்கடி வயிற்று வலி, சாப்பிட்டதும் மோஷன் போகிறது, ராத்திரியில் கை கால் உதச்சிக்கிறது, அடிக்கடி பெட் வெட்டிங் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு அதிகமாக வயிற்றில் புழுக்கள் இருக்கும்போது ஏற்படும். அவர்களுக்கு அடிக்கடி நம்ம டிவார்மிங்காக மருந்து மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது உடலில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களையும் அவ அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம நேச்சுரலாகவே உணவு மூலயமா குடற்புழுக்களை வெளியேற்றுறது நல்லது. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயை நம்ம எடுத்து 1-2 இடிச்சிட்டு அதிகப்படியான விதைகளை மட்டும் நீக்கிட்டு கொஞ்சம் விதைகள் அதுலேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். விதைகள் நிறைய இருந்ததுன்னா ரொம்ப கசக்கும், அதனால் கொஞ்சமாக விதைகளை நீக்கிடணும். இந்த சுண்டைக்காயை நம்ம நெய்யில் லேசாக வதக்கிட்டு அப்படியே துவையல் அரைக்க போகிறோம். இது அதிகமாக நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. பச்சையாக எடுக்கும்போது அதோட நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் சுண்டைக்காயில் பார்த்தோம்னா இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால அனிமியா இருக்கக்கூடிய பெண்கள், இரத்த சோகை இருக்கக்கூடியவர்கள் சுண்டைக்காயை அடிக்கடி உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இரத்த சோகையை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் சோர்வு சரியாகும். சுண்டைக்காய் தோலில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால சுண்டைக்காய் நம்ம துவையலாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள்லாம் பார்த்தோம்னா மலச்சிக்கல் இருக்கிறதுனால வாழைப்பழம் சாப்பிட வேண்டியது இருக்கும். வாழைப்பழம் சாப்பிடும்போது அவர்களுக்கு சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு ஆல்டர்னேட்டிவாக சுண்டைக்காயை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காய் உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம சுண்டைக்காய் வாரம் ஒரு முறை உணவாக பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு பிளட் ப்ரெஷர் வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக இதை நம்ம பயன்படுத்தலாம். சுண்டைக்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை சுண்டைக்காய், வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு, மிளகாய், தேங்காய், நெய் அல்லது நல்லெண்ணெய். நம்ம தண்ணியில் சுண்டைக்காய் நசுக்கி போட்டு வச்சுருக்கோம். இந்த சுண்டைக்காய் எடுத்து நெய்யில் வறுத்துடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் லேசாக சுண்டைக்காயை வறுத்துடலாம். நம்ம காரத்துக்காக வரமிளகாய் சேர்க்குறதா இருந்தால் வரமிளகாய் விதைகளை நீக்கிட்டு அதோட தோல் பகுதி மட்டும் அதுவும் நம்ம நெய்யில் சேர்த்து வதக்கிடலாம். அப்படி இல்லைன்னா காரத்துக்கு வரமிளகாய் வேண்டாம்னா நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் ஒரு ப்ரோபயோட்டிக்காக இருக்கும். நமக்கு கட்டில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய உணவாகவும் தீமை தரக்கூடிய பாக்டீரியா, நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம கட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுண்டைக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். சுண்டைக்காய் நம்ம பச்சையாக கிடைக்காத போது சுண்டை வற்றல் அதை வாங்கி நம்ம மோரில் சேர்த்து சாப்பிடலாம் அல்லது வறுத்து சாப்பிடலாம். நம்ம நெய்யில் வதக்கின சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம பச்சையாக அப்படியே சேர்க்க போகிறோம். தேங்காய், வெங்காயம், பூண்டு, மிளகாய் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், ஒரு சிறிய துண்டு புளி, தேவையான அளவு உப்பு. இதை அரைச்சிடலாம். இதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காயை நம்ம ரொம்ப மையாக சட்னி மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம். கரகரன்னு இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நம்ம சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பு தெரியாது. நெய்யில் வதக்கிட்டோம்னா சுத்தமாக சுண்டைக்காயோட கசப்பு எடுத்துரும் அது. இந்த சுண்டைக்காய் துவையல் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்குது. பிபி கம்மி பண்ணும். அதே மாதிரி டிவார்மிங்க்கு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் சுண்டைக்காய் உணவாக பயன்படுத்தணும்.
நேயர்களே, நாம இன்னைக்கு மருந்து டிவி மூலமா பச்சை சுண்டைக்காயை துவையலா எப்படி அரைக்கிறது, அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.